இயேசுவினுடைய பாடுகளுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் தூய ஆவியானவர் வரங்கள் பெற்றுக்கொண்டதற்கும் நாங்கள் எப்படி சாட்சிகள் என்பதை புனித பேதுரு விளக்கிச் சொன்னதை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இரண்டாம் வாசகத்திலும் அதையொத்த மீட்பின் அறிவிப்புதான். கடவுள் தான் முன்குறித்தபடி இயேசுவை உயிர்த்து எழச் செய்தார். அவருடைய உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கை தருகிறது, வாழ்வு தருகிறது. அதை தொடர்ந்து நாம் கொண்டாடிக்கொண்டேதான் இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு செயல்படுத்துவதிலும், இயேசுவினுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நற்கருணை வழியாக பெற்றுக்கொள்வதிலும் இந்த உயிர்ப்பின் மகிழ்வும் பகிர்வும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதைதான் எம்மாவு சீடர்கள் இயேசுவிடமிருந்து அறிந்து கொண்டார்கள். அதை நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அதே எம்மாவுஸ் நிகழ்வு ஒவ்வொரு திருப்பலியிலும் நடைபெறுகிறது என்பதை நாம் மறப்பதில்லை. ஆதலால்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்ப்பின் மகிழ்ச்சி நாளாக திருச்சபையால் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு அந்த உயிர்ப்புதான் இலக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்டு திவ்ய நற்கருணையில் பங்கு கொள்வோம். இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு நம்பிக்கை தந்து அந்த உயிர்ப்பை நோக்கி நம்முடைய வாழ்வு பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு திருப்பலியும் அந்த பயணத்திலே மிக சிறந்த உதவி, கடவுள் தருகின்ற கொடை என்பதை மறக்க வேண்டாம். எனவேதான் திருப்பலியின் முன் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தவறுகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்டு நம்மையே தயாரித்து சிறிது சிறிதாக நம்மையே அந்த இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டே செல்கின்றோம். இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு கடவுள் கொடுத்த வரம். நம்முடைய வாழ்வு அந்த கடவுளோடு ஒரு நாள் என்றென்றும் இருக்கப் போகிறது என்பதை நாம் மறக்க வேண்டாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.